ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான உமன்ஸ் மேட்சோடைய சப்ஸ்கிரைபரோடைய ரிசல்ட்டு அவங்க எல்லா பிளேயரையும் பிடிச்சிட்டாங்க. ஒரு சின்ன இதனால ஒரு 22 பாயிண்ட்ஸ் வித்தியாசத்தில் அவங்க அந்த கிராண்ட் லீக் ஆனது மறுபடியும் ஒருத்தங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த வெற்றியானது கூட கொஞ்சம் கிடைக்கும். ஸோ சேனல் சார்பாக இவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். இன்னொரு சப்ஸ்கிரைபரும் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. 630 பாயிண்ட்ஸ் அளவுக்கு வின் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன ஓரளவு மார்ஜின் சின்ன பிளேயர்ஸ் விட்டதுனால அவங்களுக்கான அந்த இதாகிடுச்சு. இப்போ இவங்க தொடர்ந்தும் அந்த கிராண்ட் லீக்ல நல்லாவும் ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ சேனல் சார்பாக இவருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க இன்னொரு நியூ சப்ஸ்கிரைபர். இவங்க பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்ல 2 டீமும் 661 இன்னொன்று 653 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 39, 50, 40 இந்த மாதிரி வித்தியாசத்துல தான் அந்த கிராண்ட் லீக் மிஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ நம்ம சொல்ற அந்த கொஞ்சம் அந்த ரிஸ்க் பிளேயர்ஸை ட்ரை பண்ணுங்க. அவங்க தான் அந்த பாயிண்ட்ஸை நம்மளுக்கு கடைசியில் கூட்டி கொடுப்பாங்க. அவங்க லோவில் இருப்பாங்க. ஸோ பாயிண்ட்ஸும் ரேங்க்கும் ஏறிடும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. ஸோ இவங்க 2 இதுலையுமே நல்லா ப்ளே பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சேனல் சார்பா இவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான T20 மேட்ச் நம்பர் 1 இன்னைக்கு நைட்டு நடக்க போகுது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ் எந்த பிளேயருக்கான ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்கு, கிராண்ட் லீக்கு எந்த பிளேயரை எடுக்கலாம், அது மாதிரி எந்தெந்த பிளேயருக்கு எந்தெந்த கேட்டகரியில இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த பிளேயரை நம்ம லீவ் பண்ணணும், அது மாதிரி எந்தெந்த பிளேயரை கேப்டன் வைஸ் கேப்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கறத ஒரு கம்ப்ளீட்டா இந்த வீடியோல சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லாஸ்டா நான் ஸ்டாட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதுல போட்டிருந்த வென்யூ ப்ராக்ரஸ் எல்லாம் இன்டர்நேஷனல் மேட்சஸ் அந்த கிரவுண்ட்ல நடந்தது. இப்போ போடுறது பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் மேட்சஸும் நடந்தது. ஸோ 2 வென்யூ ப்ராக்ரஸும் பாருங்க. ஏன்னா டொமஸ்டிக் மேட்சஸ்ல ஸ்கோர் ஹையா பண்ணுவாங்க. இன்டர்நேஷனல் மேட்ச் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த பிச்சுக்கு தக்கன அந்த ஸ்கோரும் அந்த பிளேயர்ஸுக்கு தக்கன மாறும். நீங்க இந்த ரீசெண்ட் மேட்சஸ் ஸ்கோரையும் அந்த மேட்சஸ் ஸ்கோரையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ அதுக்கு தக்கனமா பாருங்க. இங்க நடந்த LPL மேட்சஸ்ல ஸ்கோர் எல்லாமே 170க்கு மேலதான் பண்ணிருக்காங்க. ஸோ சேசினும் மேக்சிமம் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அதையும் ஸோ ஒரு இதுல சேசின் கம்மியாகவும் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த இதுல பாத்தீங்கன்னா ஸ்கோர் கம்மியாகவும் இருக்கும். ஸோ 2மே சேம் கிரவுண்ட்ல தான் நடந்திருக்கும். ஸோ நீங்க அதுக்கு தக்கனமா அனலைஸ் பண்ணி எப்படி எடுக்கலாம்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கிறோம். ஸோ அதுக்கு தக்கனமா எடுங்க. இப்போ இந்த LPL நடந்த ரீசன்ட் விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு 27, ஃபேசர்ஸ்க்கு 25 கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னருக்கு 9, செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபேசர்ஸ்க்கு 15, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபேஸுக்கு 10 கிடைச்சிருக்கு. நீங்க 2மே எடுத்துட்டு அதுக்கு தக்கனமா பிளேயரை எடுத்துக்கோங்க. அந்த வென்யூ ப்ராக்ரஸும் பாருங்க. அதுல கம்ப்ளீட் ஸ்டாட்ஸும் நம்ம அதுல அனலைஸ் பண்ணி போட்டிருக்கிறோம். ஸ்ரீலங்கா பாசிபிள் பிளேயரை பொறுத்தவரை கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். துஷாரா பிளே பண்ணல, பெனுரா பெர்னாண்டோ பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ மடசுன்கா உள்ள வருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேபி துனித் வில்லங்கி உள்ள வரலாம். இல்ல துனித் வில்லங்கிக்கு பதிலாக வேற பிளேயர்ஸும் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பெரேரா உள்ள ப்ளே பண்ணலாம். அவர் நல்ல LPL பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இல்ல கமினா மெண்டிஸுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் கண்டிப்பா 3 இதுல சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லைனப்ல வந்த பிறகு யார் யாருக்கு எப்படி ஆப்ஷன் வரும் அதையும் நம்ம இந்த வீடியோலயுமே சொல்லியிருக்கிறோம். இந்தியாவுடைய பாசிபிள் லைனப்ல மேபி 1 or 2 சேஞ்சஸ் இருக்கலாம். மேபி சிவன் டுபேக்கு பதிலாக ரிங்கு சிங் உள்ள வருவாரு. அப்படி இல்லைன்னா கலீல் அகமது உள்ள வரலாம். ஸோ 1 or 2 சேஞ்சஸ் இருக்கலாம். ஆனால் வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக ரிங்கு சிங் கொண்டு வருவாங்க. ஸோ மேபி இந்த மாதிரியான சேஞ்சஸ் தான் இருக்கும். ஹெட் மேட்ச் பொறுத்தவரை இவங்க தான் டாமினண்டா வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் இப்போ LPL இருந்தும் ஸ்ரீலங்காவோட பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ச்சியா நல்லா பண்ணிட்டு இருக்கிறதுனால ஹோம் கிரவுண்ட்னால அவங்களும் ஈக்குவல் ஃபைட்டு கொடுப்பாங்க. 2 டீமுக்கும் சப்போர்ட் பண்ணி டீம் போடுங்க. இந்தியாவுக்கு மட்டுமே போட்டுட்டு இருக்காதீங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான மேட்ச். இந்த மேட்சோட அனாலிசிஸ் எந்த மாதிரி இருக்குது, எந்தெந்த பிளேயர் ட்ரீம் டீம் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மேட்சோடைய பிட்ச் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னா இது கம்ப்ளீட் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ற ஒரு மாதிரியான பிட்ச் தான். ஒரு மார்னிங் டைம் நான் ப்ளே பண்ணாலாவது ஒரு நல்ல ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியல் ஸ்டேஜில் நல்ல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் பேட்ஸ்மேன் ரொட்டேஷன் பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி பெரிய ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான பிட்ச் இது. அதில் அவுட் ஆயிட்டாங்கன்னா தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதே மாதிரி 2 பக்கமும் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான கண்டிஷனும் இருக்கு. நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட ஸ்டாட்ஸ் வீடியோல பாத்தீங்கன்னா அந்த அதுல நடந்த ரீசெண்ட் மேட்சோட ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா 150, 130 அந்த மாதிரியும் அடிச்சிருக்காங்க. இப்போ போட்டிருக்கிற மேட்ச்ல கரண்டா நடந்த LPL மேட்ச் பாத்தீங்கன்னா 190, 170 அடிச்சிருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் மேட்சஸ்ல ஸ்கோர் ஹையா வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் பண்றப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும்.
இப்போ பவுலிங்க்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறப்போ பவர் பிளே ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பொறுத்தவரை ஒரு விக்கெட் வந்து விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட் ஆகும் அப்படின்னா நல்ல பவுலிங் ஒர்க் ஆகுது, டியூ பெருசாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 2 விக்கெட் வரையும் விழவும் வாய்ப்பு இருக்கும். அப்படி பேட்டிங் பிச்சாக தான் இருக்குன்னா ஒரு விக்கெட் விழலாம், இல்லை விக்கெட்டே விழாமல் பவர் பிளே ஆனது செகண்ட் இன்னிங்ஸ் ஆனது இருக்கும். ஸோ இப்போ இந்த கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது எந்தெந்த பிளேயர் ட்ரீம் டீம் வரலாம் அப்படிங்கிறத நம்ம ட்ரீம் டீம் வரலாம், எந்தெந்த பிளேயர் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மேட்சோடைய ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 9 கிரெடிட்டில் தான் இருக்காங்க. 9 கிரெடிட்டில் இருக்கிறாங்க, ரெண்டுமே 75 to 100 தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி இருக்கும்போது கண்டிப்பாக 75 to 100 இருந்து ஒரு கேப்டன் வந்து வருவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கேட்டகரி 50 to 75 இல்லைன்னா 0 to 25 இல்லை அதுக்கு அடுத்த கேட்டகரிக்கானதுக்கு மாறும். இது ஒரு கேட்டகரி ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 75 சிவிசி பார்த்தீங்கன்னா ஒன்று 75 to 100லேயே சிவிசி வர்ற மாதிரி ஆயிரும். இப்போ கம்ப்ளீட்டாக பேட்டினுக்கு போகுது அப்படின்னா அந்த மாதிரி மாறிடும் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 9 கிரெடிட்லேயே இருக்கிறதுனால ஒரு ரிஸ்க்காக நீங்கள் இன்னொன்று ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இந்த 3 பேரில் இருந்து ஒருத்தங்களை கேப்டனோ வைஸ் கேப்டனோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒன்று. இந்த மாதிரி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் அசரங்கா வந்து செகண்ட் பவுலிங் போடுறாங்க, அசரங்கா செகண்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா அசரங்காவை பொறுத்தவரை மேக்ஸிமம் இந்த மேட்ச் பவுலிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வேறு ஸ்பின்னர் இல்லை, தீக்ஷனாவை தாண்டி அவங்க இந்த வெள்ளைங்கையெல்லாம் கொண்டு வராங்கன்னா அதுக்கு தக்கனமான பேட்ஸ்மேன் அவங்க லீவ் பண்ணணும். ஸோ அவர் வந்து ஒரு பியூர் பவுலராக தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. அவர் பேட்டிங் அப்புறம் எவ்வளோ பண்ணுறாருங்கிறது அது அவரை பொறுத்து தான், அந்த மேட்சை பொறுத்து. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் எடுப்பார். இல்லை அப்படின்னா ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வர ஒரு சின்ன வாய்ப்பு இப்போ அசரங்காவுக்கு இருக்குது. ஹார்திக் பாண்டியாவை பொறுத்தவரை அவர் வந்து 4 ஓவர் ஃபஸ்ட்டு போடணும். நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட தான் இந்தியா டீம் போகிறாங்க. இப்போ முகமது சிராஜ் ஏசிங்கு இல்லை முகமது சிராஜ் நம்ம இந்த கலீல் அகமது இப்படி 2 பேரோட தான் போகிறாங்கன்னா பாண்டியாவுக்கு கண்டிப்பாக ஓவர் கொடுத்துருவாங்க, ஓவர் 3 ஓவராவது போடுவார். அப்படி இல்லை சிவம் டூபேயும் இருக்கிறாரு, கலீல் அகமது உள்ளே வராரு, இப்படிலாம் வராங்கன்னா பாண்டியாவுக்கு வந்து ஓவர் 2 ஓவருக்கு மேலே பெருசாக போட மாட்டார். ஸோ உங்களுக்கு அந்த விக்கெட் ஃபால் எடுக்காது. ஸோ அவர் விக்கெட் எடுக்கலைன்னா ட்ரீம் டீம் வராமல் கூட போயிடலாம். ஸோ அந்த மாதிரியும் நடக்கும். அவர் விக்கெட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் அவர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஏன்னா பேட்டிங் கொஞ்சம் லோவாக வருவார், டாப் ஆர்டரே அடித்து முடிச்சுட்டாங்கனாலும் அந்த வாய்ப்பு இருக்காது. ஸோ ஸ்ரீலங்கா லாஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஒரு டீம் எடுத்தால் மட்டும்தான் இவரை நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். இல்லைனா ஹார்திக் பாண்டியாவை ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் இல்லாமல் ஒரு ஆர்டினரி டீமுக்கு வேணால் ட்ரை பண்ணிக்கிங்க. அடுத்து இப்போ சூரியகுமார் யாதவ் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட் வென்யூ ரெக்கார்டு எல்லாமே நல்லா வச்சுருக்கிறாங்க. அவங்களோட ஆவரேஜ் எல்லாமே நல்லா இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா அதே அந்த 75 to 100 இதே கேட்டகரியில் தான் வந்து வராங்க. இப்போ எப்படி வரும் அப்படின்னா இந்த கேட்டகரியிலேருந்து மேக்ஸிமம் 2 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. ஆனால் 70 இப்போ ஒன்று இந்த கேட்டகரியிலேருந்து சூரியகுமார் யாதவ் வருவாங்க. அப்படி சூரியகுமார் யாதவ் வரல அப்படின்னா அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கிற ஜெய்ஸ்வால் வருவார். இந்த 2 பேரில் ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ பிளேயரை ரொட்டேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 2 பேர் இந்த கேட்டகரியிலேருந்து உறுதியாக வந்துடுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு இவர் வந்து உறுதியாக வருவார். அது போக மீதி இருக்கிற பிளேயர்ஸ். இப்போ நீங்கள் பாண்டியாவை சேஃபாக எடுக்கிறீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் இல்லைன்னா ஜெய்ஸ்வால். சூரியகுமார் யாதவை நீங்கள் எடுக்கும் போது இப்போ டீமில் எடுக்கிறீங்க அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் விட சேசிங் கொஞ்சம் நல்லா பண்ணுவார். ஆனாலும் இவங்க டீமை பொறுத்தவரை நீங்கள் அவரை எடுத்தீங்கன்னா கேப்டன் இல்லைனா வைஸ் கேப்டன் கொடுத்து எடுங்க. இல்லை சும்மா டீமில் எடுக்கிறதா இருந்தால் எடுக்காதீங்க. அந்த மாதிரி கேட்டகரியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூர்யாவா இல்லை ஜெய்ஸ்வாலான்னு அதில் ஒன்று. இந்த 8.5 பொறுத்தவரை நம்ம சொல்லிட்டோம் சூர்யாவா இல்லை ஜெய்ஸ்வாலில் மேக்ஸிமம் நீங்கள் ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா பவர் பிளேயில் ஒரு விக்கெட் போகுதுன்னா அது யாருனாலும் போகலாம், ஜெய்ஸ்வால் போகலாம், கில் போகலாம், மேபி இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஜெய்ஸ்வால் சூர்யாவில் ஒருத்தங்களை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அதில் சூர்யா எடுக்கலைன்னா இதில் ஜெய்ஸ்வால் எடுத்துடலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் விக்கெட் கீப்பராக இருக்கிறவர் கே மெண்டிஸ் தான். ஒன்று இதில் பெரேரா வருவார், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக வருவார், ஆனால் விக்கெட் கீப்பர் பண்ண மாட்டார். இல்லை சண்டிமலும் வருவாங்க. அப்படி பெரேரா வராரு அப்படின்னா பெரேரா வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரம்ப் பிக்கு தான். அவர் ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் அடிச்சா அடிக்கலாம், லோ பர்சன்ட்ல இருப்பார். வந்தால் சொல்கிறேன், இருந்தால் அப்படி இல்லை அப்படின்னா இதுல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் மெண்டிஸ் எடுக்கணும். மெண்டிஸ் எப்படி எடுக்கணும்னா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்றாருன்னா நீங்க அவரை மெயினா கண்டிப்பா டீம்ல எடுத்துடலாம். அதே மாதிரி ரிஷப் பண்ட் டாப் ஆர்டர் வராரு, விக்கெட் கீப்பர் பண்றாரு, ஒரு ட்ரீம் டீம் ஆனது வந்துருவார். ஸோ இந்த ரெண்டு பேருமே ட்ரீம் டீம் வந்துருவாங்க மேக்சிமம். அதுவும் செகண்ட் பேட்டிங் பண்றாங்கன்னா உறுதியா கே மெண்டிஸ் வந்து கொஞ்சம் நல்ல பாயிண்டோட ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த ஏசிங் தீக்ஷனா பொறுத்தவரை லோ பர்சன்ட்ல இருக்காரு. ஸோ இப்போ நீங்க ஒரு ஸ்ரீலங்கா லாஸ் ஆகுதுற மாதிரி ஒரு டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தீக்ஷனா பிளேயரெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை அப்படின்னா ஏசிங்கையே ட்ரை பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரியிலேருந்து ஒருத்தங்க உறுதியான ட்ரீம் டீம் வந்துருவாங்க. ஏசிங் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா நீங்கள் ஏசிங்கும் உறுதியாக ட்ரை பண்ணலாம். டெத் ஓவர் அவர் தான் போடுவார், பவர் பிளேக்கும் வந்துருவார். ஸோ ஒரு 2 விக்கெட் எடுத்தாலும் உங்களுக்கு ட்ரீம் பாயிண்ட் வந்துருவார். ஆனால் தீக்ஷனா பொறுத்தவரை அவருடைய ரீசன்ட் ஃபார்ம் சரியில்லை. அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நமக்கு லக்கு. இவரெல்லாம் வந்து ஜிஎலுக்கான பிக்கு. நீங்கள் ரிஸ்காக எட்டு போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நீங்கள் இவரை ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா 4 ஓவர் போட்டுருவார், லோ பர்சன்ட்ல இருக்காரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரிஷப் பண்ட் லெஃப்ட் ஹேண்டட், ஜெய்ஸ்வால் லெஃப்ட் ஹேண்டட், இப்போ சிவம் டூபையோ ரிங்கு சிங்கோ இருக்காங்கன்னா அவங்களும் லெஃப்ட் ஹேண்டட் இருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே ஓப்பனிங் பண்ணுவாங்க, பவர் பிளேக்குள்ள வருவாங்க, விக்கெட் போனா அந்த 10 ஓவருக்குள்ள வந்துருவாங்க. அப்படி வர்றப்போ என்ன ஆகும்னா இப்போ தீக்ஷனாக்கு ஓவர் கொடுக்குறாங்கன்னா அவரால் அந்த 2 விக்கெட்டை எடுத்துட்டாருன்னா அவர் ட்ரீம் டீம் வந்துருவாரு. லெஃப்ட் ஹேண்டரை எடுக்க அவரால் முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணீங்கன்னா ஒரு ரிஸ்க் பிக்கா நீங்க வர ட்ரை பண்ணணும். ஜிஎலுக்கு பிளே பண்ணும்போது இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ சேஃபா நீங்க போறீங்க அப்படின்னா ஏசிங்கு, ஜெய்ஸ்வால், சூர்யாவில் ஒருத்தங்க, இவங்க 2 பேர். இதுல செகண்ட் இன்னிங்ஸ்னா இவர், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா ரிஷப் பண்ட் போத் இன்னிங்ஸ், மெண்டிஸ் பொதுவாக செகண்ட் இன்னிங்ஸ், அவ்வளோதான். இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிளேயர். இப்போ நிஷாங்காவை பொறுத்தவரை ரீசன்ட் ஃபார்ம் சரியில்லை, ஆனால் இந்தியா கூட விளையாடும் போது நல்லா பண்ணியிருக்காரு. கில்லு இப்போ நீங்கள் வந்து ஜெய்ஸ்வால் டாப்பில் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா அந்த கேட்டகரியில இருந்து நீங்கள் கில் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால், செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் எடுக்காதீங்க. இன்னொன்று, இப்போ ஸ்ரீலங்கா பிளேயர்லாம் நிறைய பிளேயர் அன்அவைலபிள் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ மடசன்கா விளையாடலை அப்படின்னா கில்லால் ப்ளே பண்ண முடியும். அந்த பி பெர்னாண்டோவும் இல்லாத மாதிரி இருக்கு, அவர் பிளே பண்ணலைன்னா கில்லால ஒரு ட்ரீம் டீம் வர முடியும். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா நீங்க கில்ல ட்ரை பண்ணணும். அதே நிசாங்கா பண்ணா நிசாங்காவை ட்ரை பண்ணணும், கில்ல கூட நீங்க லீவ் பண்ணிடலாம். ஸோ அதான் விஷயம். இதுல யார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மெயினா பண்றாங்களோ அவங்களுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ணா நீங்க நிசாங்காக்கு பக்கம் போகலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவர் அந்த முகமது சிராஜ் பால்ல அவுட் ஆகலைன்னா அவர் அடிப்பார். ஏன் அப்படின்னா அந்த பிளேயர்ஸ்க்கு அந்த இன்ஸ்விங் ப்ராப்ளம் உண்டு. இவர் நிசாங்கா, அந்த இவங்க கே மெண்டிஸ், அந்த சண்டிமல் வந்தா சண்டிமல், பெரேரா, இவங்க எல்லாருக்குமே அந்த கொஞ்சம் அந்த இன்ஸ்விங் ப்ராப்ளம் உண்டு. அதை நல்ல சிராஜ் பண்ணுவாங்க. இப்போ ஷனாக்கா, அக்சர் பட்டேல், இதை பொறுத்தவரை 2 பேருமே ட்ரீம் டீம் வர ஆப்ஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருன்னா ஷனாக்கா தான், அக்சர் பட்டேல் கூட செகண்ட் தான். ஏன் அப்படின்னா ஷனாக்காவை பொறுத்தவரை அவர் ஒரு ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன், 4 ஓவர் ஆனால் போட்டுருவார். இப்போ அவங்க டீம்ல உள்ள துஷாரா வந்து இல்லை, பி பெர்னாண்டோவும் இப்போ அன்அவைலபிள் தான் காட்டுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டி சமீரா அவரும் இல்லை, எல்லாருமே அடிபட்டுட்டாங்க போல, அதனால இல்லை. ஸோ இப்போ பத்திரானா மட்டும்தான் இருக்கிறாங்க ஃபாஸ்ட் பவுலர்ல. அதை விட்டா நான் மடசொன்காவோட ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆனால் லோ பர்சன்ட்ல இருக்காரு. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம அந்த கேட்டகரி வரும்போது சொல்றேன். ஆனா ஸோ ஃபாஸ்ட் பவுலர் வேற இல்லை. அப்போ அந்த இடத்துல இவர் கண்டிப்பா 4 ஓவர் போட்டுருவாரு, பவர் பிளேல போட ஆரம்பிப்பாரு, டெத் ஓவரும் போடுவாரு. ஸோ எப்படின்னா ஒரு 2 விக்கெட் எடுத்துருவாரு, 2 விக்கெட் 1 விக்கெட் எப்படியும் எடுத்துருவாரு. இப்போ ஸ்ரீலங்கா லாஸ் ஆகிற மாதிரியான கண்டிஷன் போச்சுன்னா இந்த வென்யூல ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு, வென்யூ ரெக்கார்டு எல்லாம் வச்சிருக்காரு. ஸோ எப்படியும் ட்ரீம் டீமுக்கான ஆப்ஷன் இருக்கு இந்த மேட்சை பொறுத்தவரை. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவரு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் அக்சர் பட்டேல். இந்த 2 பேர்ல இருந்து நீங்க ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். அதை இன்னிங்ஸ் வைஸ் நான் சொன்ன மாதிரி நீங்க எடுத்துக்கீங்க. புரியலன்னா ரிவைண்ட் பண்ணி பாருங்க. பத்திரானா பொறுத்தவரை
நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா பத்திரானா வந்து ஒன்று ட்ரீம் டீம் வருவார் இந்த மேட்ச்சு, இல்லைனா ஃபெயிலியர் ஆயிடுவார். அந்த மாதிரியான கண்டிஷனில் தான் பத்திரானா இருக்கிறாங்க. நீங்கள் பத்திரானாவை ட்ரை பண்ணுறதா இருந்தால் அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடணும். அந்த டெத் ஓவரில் அவர் விக்கெட் எடுக்கிறத வச்சு மட்டும்தான் பத்திரானாவால் இந்த மேட்ச் வர முடியும். ஏன்னா பவர் பிளே ஓவர் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை ஸ்டார்ட் பண்ணுறாரு, பவர் பிளேயில் பத்திரானா பண்ணுறாருன்னா ஒரு ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து மேக்ஸிமம் 3 பேர் ட்ரீம் டீம் வந்து உறுதியாக வருவாங்க. இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க, இந்த 2 பேருமே வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பத்திரானாவை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி பார்க்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் வச்சு பாருங்கள், இல்லைனா லீவ் பண்ணி கூட பாருங்கள். நான் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறப்போ டெத்தில் போடுறப்போ அடிக்க போகும்போது விக்கெட் ஆனது விழும். ஸோ அவருக்கான அந்த வாய்ப்பு இருக்கும். ஸோ அவரை ரொட்டேஷன் பண்ணி பார்க்கணும். அடுத்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு கேட்டகரி தான், ஆனால் பாயிண்ட்ஸை ரொம்ப எடுத்து கொடுக்குற ஒரு கேட்டகரி. இப்போ இந்த 7.5 இந்த பிளேயர்ஸில் இருந்து இப்போ இவருடைய ரீசன்ட் ஃபார்மும் சரியில்லை, ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை அஸ்லங்காவை பொறுத்தவரை. இவர் வந்து ஆனால் ஒரு 1 டேக்கு வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டாக ப்ளே பண்ணி கொடுப்பாரு. எல்பிஎல்லையும் பார்த்தீங்கன்னா அவர் ஆர்டர் டவுன் ஆகிக்கிட்டே தான் போகுது. பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா போட மாட்டேன்றாரு, இல்லை போட்டாலும் பெருசாக அதோட இது இல்லை. ஸோ நம்ம அதுக்கு பதிலாக நம்ம வேற ஒரு பிளேயரை கூட அந்த கேட்டகரியில் எடுக்கலாம். ஸோ இவரை லீவ் பண்ணிவிட்டு முகமது சிராஜ் பிஸ்னாயில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு இந்த கேட்டகரியில் இந்த 2 பேர் தான் பெர்சன்டேஜ் வைஸும் இருக்கிறாங்க. ஸோ இது எப்படி வருவாங்கன்னா, ஒருவேளை இந்த கேம் ஈக்குவல் ஃபைட்டாக போகுது அப்படின்னா இதுலேருந்து ஒருத்தங்க ட்ரீம் டீம் உறுதியாக வருவாங்க, ஒருத்தங்க வந்து உறுதியாக வருவாங்க. ஆனால் இதே இந்தியா டாமினேட் பண்ணுறாங்க, டாமினேட்னா ஒரு கம்மியான ரனில் அவுட் ஆக்கி விட்டுறாங்க, ஒரு 100 ரன் 120 ரன்குள்ளே அவுட் ஆக்கி விட்டுறாங்க, விக்கெட்டையும் நிறைய எடுத்துடுறாங்க, 10 விக்கெட் போயிடுது, அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா 2 பேருமே ட்ரீம் டீம் வருவாங்க. இப்போ ஒரு அதிகமாக ரன் அடிக்கிறாங்க, ஒரு 170 அடிக்கிறாங்க, ஆனால் விக்கெட் ஃபால் வந்து 5 விக்கெட் வரைக்கும் தான் போகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒருத்தங்க தான் மேக்ஸிமம் வருவாங்க. ஆனால் அதே இது வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் வந்து 2 பேருமே லோ பர்சன்டில் தான் இருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து ஒரே கேடர்ல இருந்து வருவாங்கன்னா இந்தியா வின்னானா வருவாங்க. அதில் எப்படின்னா சிராஜ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் அவருக்கான அந்த பவுலிங் இது வந்து நல்லா இருக்கும், அவர் பண்ணிடுவார். ஆனால் பிஷ்னாயை பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ்னா தான் அவரோட இது எபிலிட்டி நல்லா இருக்கும். ஒருவேளை இப்போ இந்தியா செகண்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா பிஷ்னாய் வந்து ரொம்ப முக்கியமான பிக்கு, சிவிசி அளவுக்கான வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த பிச்சு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க டீம்ல ஒரு 1 or 2 தான் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இருப்பாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல பெரிய அளவு கிடையாது. ஸோ அவங்க அடிச்சா கூட இவர் வந்து விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்னா நீங்க பிஸ்னாயை ட்ரை பண்ணுங்க, சிராஜை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஒரே ஒரு இதுல மட்டும் 2 பேரையுமே ட்ரை பண்ணுங்க, ஏன்னா 2 பேரும் லோ பிக்ல இருக்கிறாங்க. ஒரு சின்னதா ஒரு ட்ரீம் டீம் வந்தாலும் உங்க ரேங்க் ஆனது ஏறும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணால் கேப்டன் வைஸ் கேப்டன் சிராஜுக்கு ட்ரை பண்ணி ஒரு இது கொடுக்கலாம். செகண்ட் இது பண்ணீங்கன்னா பிஸ்னாய்க்கு சிவிசி கொடுங்க. இந்த மேட்ச்சில் இதில் சில பிளேயர்ஸ் வந்து பிளேயிங் லெவனில் இல்லாமல் கூட போகலாம். இப்போ சண்டிமல் பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் விளையாடலாம், அப்படி சண்டிமல் விளையாடலான்னா குசால் பெரேரா கூட ப்ளே பண்ணலாம். ஸோ சண்டிமல்லை பொறுத்தவரை அவர் வந்து சேசின்ல வந்து நிறைய அவுட் ஆயிடுறாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் கொஞ்சம் ஓரளவு பண்ணுறாரு இல்லையா, அவுட் ஆயிடுறாரு. ஸோ நீங்கள் சண்டிமல்ல கூட லீவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்க, அவர் ப்ளே பண்ணா, இல்லைனா லீவ் பண்ணிக்கிங்க. இந்த கே மெண்டிஸ் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு முக்கியமான பிக்கு. ஏன்னா 2 ஓவர் பவுலிங் போட்டுருவாரு. இப்போ வேற அவங்க டீமுக்கு பவுலிங்கோடைய இது குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ பவுலிங் இவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன், விக்கெட் எடுத்துட்டாருன்னா 4 ஓவர் கூட போட வாய்ப்பு இருக்கும். பேட்டிங்கில் டாப் ஆர்டர் வந்துருவார், 1 டவுன் வருவார், இல்லை 2 டவுன் வருவார். ஸோ அவர் வந்து லோ பர்சன்ட்ல இருப்பார், உங்களுக்கு நல்ல ஒரு பிக்கு. இந்த கேட்டகரியில இருந்து பெர்னாண்டோ இல்லைனா மெண்டிஸ், இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை நீங்க ட்ரை பண்ணலாம். பெர்னாண்டோவை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா ட்ரை பண்ணுங்க, செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா லீவ் பண்ணிருங்க. அதே மாதிரி மெண்டிஸ் போத் இன்னிங்ஸுக்கும் மஸ்ட், அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அவர் ப்ளே பண்ணார்னா. அப்படி இல்லை இந்த இடத்துல இருந்து மெண்டிஸ் இல்லை, இவர் பெர்னாண்டோ மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா மட்டும் ட்ரை பண்ணுங்க. அடுத்து இவர் வந்து இப்போ அன்அவைலபிள் ஆயிட்டாரு பி பெர்னாண்டோ. அவர் வந்து ட்ரீம் டீமுக்கான ஆப்ஷன்லாம் இருந்துச்சு, நல்ல ஒரு பிக்கு தான். இப்போ மடசுன்கா இருக்கிறாங்க அப்படின்னா மடசுன்காவை நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா ட்ரை பண்ணுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா கொஞ்சம் அவர் ரிஸ்க் தான். ஆனா அவர் லோ பர்சன்ட்ல இருக்கிறதுனால ஒரு நம்ம கொஞ்சம் அந்த ஜிஎலுக்கு இந்த இவர் தீக்ஷனா இந்த மாதிரி பிளேயரா நம்ம ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்பதான் அவங்க ட்ரீம் டீம் ஆனது நம்மளுக்கு கிடைப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தியா வின் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் ட்ரை பண்ணலாம். சிவம் டூபே வாஷிங்டன் சுந்தர், சிவம் டூபே ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணுறாராங்கிறத நம்ம இது பண்ணணும். ஏன் அப்படின்னா சிவம் டூபே சம்டைம்ஸுக்கு பதிலாக ஹார்திக் பாண்டியா பண்ணுறதுனால அவரை உட்கார கூட வச்சிடலாம், இல்லை அவருக்கு பதிலாக ரிங்கு சிங்கை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அது வந்து நம்ம லைனப் வரட்டும், அதில் யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். சிவம் டூபே ஆனால் ஓவர் போட்டால் மட்டும்தான் அவர் ட்ரீம் டீமுக்கு வருவார். வெறும் பேட்டினை வச்சு வரணும் அப்படின்னா ஸ்ரீலங்கா வின் ஆகணும், இந்தியா லாஸ் ஆகணும். இந்தியா லாஸ் ஆச்சுன்னா நம்ம சிவம் டூபேயே லாஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் சிவம் டூபேயே கண்டிப்பாக எடுத்துடலாம். சிவம் டூபே, ஹார்திக் பாண்டியா இவங்களை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துடலாம், ஏன்னா அவங்க தான் அடிப்பாங்க. அதே மாதிரி சிவம் டூபே வந்து ஓவர் போடணும். ஓவர் போட்டால் தான் அவர் சிவிசி அளவுக்கு வருவார். ஆனால் ஓவர் மட்டும் போட்டால் கூட சிவன் டூபே சிவிசி அளவுக்கான வரதுக்கான எபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ இப்போ ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலரோட போகிறாங்க அப்படின்னா நம்ம சிவன் டூபையை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பாண்டியா ஒரு 2 ஓவர் 3 ஓவர் போடுவாங்க, இவங்க ஒரு 2 ஓவர் 3 ஓவர் போடுவாங்க. வாஷிங்டன் சுந்தர் பவுலிங் வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ ஏற்கனவே இவங்க பிஷ்னாய் இருக்கிறாங்க, அக்சர் பட்டேல் இருக்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் தாண்டி தான் சுந்தர் வருவாங்க. ஸோ இவங்களை நீங்கள் லீவ் பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கிங்க. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் பார்க்கும்போது அசரங்காவுக்கு செகண்ட் இன்னிங்ஸுக்கு ஒரு விசி ட்ரை பண்ணலாம். ஹார்திக் பாண்டியா பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு பிக்காக இருப்பார், ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு. ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் தான், அவருக்கு ஓவர் கொடுக்கலன்னா அவரால் பண்ண முடியாது. ஜெய்ஸ்வால் இல்லைன்னா சூர்யாவில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு சிவிசி ட்ரை பண்ணலாம். 2 பேருக்கும் பண்ணால் கொஞ்சம் ரிஸ்க் தான் அவங்க வர்றது. மெண்டிஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணுங்க, ஏன்னா அந்த இடத்துல சிராஜ் கொஞ்சம் டவுன் ஆவார். ஸோ அவங்க அடிக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த இன்ஸ்விங் வர்றது அவுட் ஸ்விங் வர்றது அந்த ஸ்டார்டிங்கில் இவர் ரொட்டேட் பண்ணிட்டாருன்னா பண்ணிடலாம். ஸோ சிவிசி செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. ரிஷப் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு மிஸ்ஹிட்டில் தான் அடிப்பார், சில டைம் அடிப்பார், சில டைம் அவுட் ஆயிடுறாரு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ஒரு விசி வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிங் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாரு அப்படின்னா மட்டும் வைஸ் கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. தீக்ஷனா ஒரு ரிஸ்கி பிக்கு, ஒரு ட்ரீம் டீம் ட்ரை பண்ணுங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு அப்படின்னா அந்த ஸ்ரீலங்கா டீம் வின் ஆகும். அப்போ நீங்க ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எடுத்தீங்கன்னா வைஸ் கேப்டன் கொடுங்க. ஆனா கஷ்டம் தான், வைஸ் கேப்டன் அளவுக்கு அவர் வரமாட்டார். சிராஜ் பிஷ்னாய் நம்ம அப்பவே சொன்ன மாதிரி தான். பிஷ்னாயை பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸா ஓகே ட்ரை பண்ணலாம். சிராஜை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஒரே ஒரு இதுல நிஷாங்காக்கு ஒரே ஒரு இதில் கேப்டன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால், செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் லீவ் பண்ணலாம். அதே மாதிரி தான் நீங்கள் கில்லை எடுக்கிறீங்க அப்படின்னா கில்லை கேப்டன் கொடுத்து எடுங்க. இல்லை அப்படின்னா கில்லுக்கு பதிலாக நிஷாங்காவை ட்ரை பண்ணிக்கிங்க. அதே மாதிரி அக்ஷர் பட்டேலுக்கு ஒரே ஒரு இதில் அவங்க அக்ஷர் பட்டேல் பொறுத்தவரை பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ணுறாருன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு நல்லாயிருக்கும். 10 ரானாவை பொறுத்தவரை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் மட்டும் கொடுங்க. ஷனாக்கா வந்து ஒரு விசி அளவுக்கு வரதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சுக்கு இருக்கு, ஆனால் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் ஷனாக்காவுக்கு கொடுக்கும்போது அக்சர் பட்டேலுக்கு கொண்டு கொடுத்துறாதீங்க, வரமாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் 50% கீழே நம்ம சொன்ன அந்த சின்ன சின்ன லோ பர்சன்ட் பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ லைனப்பில் சேஞ்ச் ஆகுது, வேறு பிளேயர்ஸ் வராங்க அப்படின்னாலும் அந்த பிளேயர்ஸு எந்த கேட்டகரியில் இருக்கிறாங்க அதுக்கு தக்கனமா அந்த பிளேயர்ஸை நீங்கள் மாற்றிக்கிங்க. அப்படி மாறும்போது ட்ரீம் டீம் யார் வருவாங்கன்னோ நான் டெலிகிராமில் மென்ஷன் வந்து பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ இந்த உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.